திராவிடத்தை புரிந்து கொள்ளாமலேயே திராவிடம் என சொல்லி தமிழகத்தில் குடும்ப ஆட்சி திமுக நடத்தி வருவதாக கன்னியாகுமரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் நடிகர் சரத்குமார் கொந்தளித்து பேசியுள்ளார். எந்த ஒரு சுயநலம் இல்லாமல், எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையிலே தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட வேண்டும் அடிப்படையிலும் 57 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள். அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை. நான் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் மன்னர் ஆட்சியும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு சாதாரண தொண்டன், ஏழை எளிய ஒரு தொண்டன் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருவதற்கு, ஒரு தலைவனாவதற்கோ ஒரு பதவியில் அமர்வதற்கோ வாய்ப்பில்லாத இடத்தில் கையை கட்டிட்டு இருக்காங்க. நேரம் அதிகமாக இல்லை. இருந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி நான் நெல்லையில நடந்த கூட்டத்தில் சொன்னேன். இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்து சென்றிருக்கிறான் என்று சொன்னால் அது பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். இங்க யாராலும் முடியுமா? இரு திராவிட கட்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்திருக்க காலத்திலே பார்த்தேன். அண்ணா ரொம்ப டயர்டா இருக்குண்ணே எனக்கு. என்னண்ணே அப்படின்னா, இல்ல ஒருத்தருக்கு எந்திரிக்கலானே, வரிசையா இவர் வர தலைவரா, சின்னவர் வர, ஐயோ குட்டி வர, ஐயோ எந்திரிச்சு முடியலண்ணே, போயிடலான் இருக்கேன்னு சொன்னார். ஆக தொடர்ந்து குடும்ப அரசியல். இது ஏளனத்துக்காக சொல்லவில்லை, சிரிப்பதற்காக சொல்லவில்லை, சிந்திக்க வேண்டும். 52 ஆண்டுகள் நம்மள மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க தமிழகத்திலே. இப்படிதான் போகணும், இதுதான் நியாயம். இவங்களை கை கட்டி நிக்கிறோம். ஒரு மந்திரி மகன் தான் மந்திரியாவா, அந்த மந்திரியோட பேரன் தான் மந்திரியாவா. மந்திரியாவதற்கு பதவி இருக்கட்டும், சிறப்பாக செயல்பட கற்றுக்கொள்ள. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.